Hi viewers, welcome to our channel Flavors of India. இன்னைக்கு நம்ம ஒரு சிம்பிள் கேபேஜ் ஸ்டிர் ஃப்ரை பண்ண போறோம். அதுக்கு முதல்ல இந்த மாதிரி ஒரு இடிக்கல்லில் நான் வந்துட்டு 2 பச்சை மிளகாவை சேர்த்துக்கிறேன். அதோட ஒரு துண்டு இஞ்சி இதையும் சேர்த்துக்கலாம். அதோட ஒரு ஸ்ட்ரிங் கருவேப்பிலை இதையும் சேர்த்துடலாம். ஒரு 2 பிஞ்சு சீரகம் அதையும் இதில் சேர்த்துட்டு நம்ம இதையெல்லாம் நல்லா இடிச்சுக்க போகிறோம். இதை நல்லா இடிச்சுட்டு இப்படி இடிக்கல்லில் இடிச்சுட்டு பார்ப்போம். இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த அளவுக்கு இடித்தா போதும். நான் வந்துட்டு ஒரு கப்பு கேபேஜ் எடுத்துக்கிறேன். இது வந்துட்டு ஒரு முழு கேபேஜில் கால் பாகத்துலேயும் கால் பாகம் எடுத்துருக்குறேன். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாக நறுக்கி வச்சுருக்குறேன். இதோட ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, நம்ம இடித்து வச்ச பச்சை மிளகா, இஞ்சி, சீரகம், கருவேப்பிலை விழுது இதையும் இதில் சேர்த்துடலாம். இப்போ இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த அளவுக்கு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுட்டு இருக்கோம். அதில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் சிறிதளவு கடுகு. இப்போ கடுகு பொரிஞ்சதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கேபேஜை இதில் சேர்க்கலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இதை ஃப்ரை பண்ணுறோம். இந்த கேபேஜில் இருக்கிற தண்ணியே இதுக்கு சரியாக இருக்கும். நம்ம தண்ணியெல்லாம் ஊற்ற போகிறதில்ல. ஸோ அப்படியே இது ஸ்டிர் ஃப்ரைன்றதுனால அப்படியே ஃப்ரை பண்ண போகிறோம். ஒரு நிமிஷம் இதை நல்லா இப்படி ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுடலாம். ஒரு 2 மினிட்ஸ் ஆகட்டும், பார்ப்போம். 2 மினிட்ஸ் ஆகிட்டது. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து ஸ்டவ்வை நீங்கள் மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுக்கோங்க. இப்போ கேபேஜி ஓரளவுக்கு நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. நம்மளோட கேபேஜ் ஸ்டிர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக நான் வந்துட்டு இதில் சிறிதளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்க போகிறேன். அவ்வளோதான். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டா நம்ம கேபேஜ் ஸ்டிர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஒரு 30 செகண்ட்ஸ் மூடி போட்டுவிடலாம். ஓப்பன் பண்ணி பார்த்துடுவோம். ஸோ ரெடி ஆகிடுச்சு. சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்மளோட கேபேஜ் ஸ்டிர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வியூவர்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப சிம்பிள் மசாலா தான், நல்லா டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வியூவர்ஸ். தேங்க்யூ.